கண்ணியமானவர்களே, காலம் காலமாக அரசர்களிடம் ராஜாக்களிடம் செல்வம் அதிகரிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ரகசியமான அமலை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர் மிகவும் ரகசியமான, இன்னும் நம்மினுடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு திக்ர் தான் நாம் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இன்னும் பணக்காரர்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆடுறீங்களோ அவங்க எல்லாரும் ஆமீன் என்பதாக கமெண்ட் பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ர் எப்படிப்பட்ட ஒரு திக்ர் அப்படின்னா, மிக பெரும் செல்வந்தர்கள், ராஜாக்கள், இந்த மன்னர்கள், இன்னும் அரசர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ரகசியமான அமல். இந்த ஒரு அமலை செய்தவர் ஒரு சஹாபி அப்படின்னா நபி அவர்களினுடைய மருமகன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையாக செய்த ஒரு அமல். அந்த ஒரு அமலை இந்த ராஜாக்கள் ரகசியமாக செய்கிறார்கள். அவர்களிடம் செல்வம் பொருளாதாரம் அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு அமல். இன்னும் இந்த ஒரு அமல் எப்படி இந்த ராஜாக்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படின்னா சில ராஜாக்களினுடைய வரலாறுகள் இருக்கும்ல, வரலாறுகளில் பார்க்கும்போது வளமையாக ராஜாக்களாக மன்னர்களாக பொறுப்பேற்றக்கூடியவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யாமல் இருந்ததே கிடையாது என்பதாக வரலாறு கூறுகிறது. அப்படி என்ன அமல் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அமல். இந்த ஒரு அமலை செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா, அவர்களிடம் செல்வம் பொருளாதாரம் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. அவர்களிடம் செல்வம் பொருளாதாரம் குறையாமல் ஏறிக்கொண்டே இருக்கும். பணம் செல்வம் அப்படியே குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடும் பொழுது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வந்தர்களை இன்னும் மிக பெரும் பணக்காரர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லியே வரலாற்றில் எழுதுகிறாங்க. இன்னும் இந்த ஒரு அமலை இன்று வரை பல மனிதர்கள், பல செல்வந்தர்கள், பல பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு அமலை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. கண்ணியமானவர்களே, நீங்கள் கடன் பிரச்சனையினால் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க, ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டின் விளிம்பில் கடைசி இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானது. இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் எவ்வளவு பரக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு செய்து பாருங்கள். நம்ம பணத்திற்காக வேண்டி யாரிடமும் போய் செல்வத்திற்காக வேண்டி யாரிடமும் போய் நிற்கிறோம். ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை செய்து பார்ப்போமே. இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த லைஃப் லாங் இந்த ஒரு அமலை நீங்கள் கண்டிப்பாக விட மாட்டீங்க. இந்த அமல் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்கும். இன்னும் இது வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. இது போன்ற ராஜாக்கள் செஞ்சாங்க. அந்த ராஜாக்கள் யாரை பார்த்து செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை வைத்து இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் எழுதப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியமான திக்கர். இந்த ஒரு ரகசியமான திக்கரை நீங்களும் ரகசியமாக தினம்தோறும் செய்யுங்க. இந்த ஒரு அமலை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக நல்ல உழு செஞ்சுக்கங்க. நல்ல உழு செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி கொண்டு நல்ல உழு செஞ்சுட்டு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ஒரு திக்கரை ஒரு 3 முறை தினம்தோறும் ஓதிவாங்க. தினம்தோறும் இப்படி நீங்கள் 1 வாரம் 2 வாரம் ஓதி வந்தாலே போதும், உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், உங்களுடைய குடும்பத்தில் பல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அல்லாஹ் தாலா இந்த ஒரு திக்ரை ஓதுறதுனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்னென்னா, ஒரு மோட்டிவும் அல்லாஹ் கொடுத்துருவானா. நம்ம சோம்பேறியாகவே இருப்போம். எந்த ஒரு பணமும் எந்த ஒரு செல்வமும் நம்மள்கிட்ட இருக்காது. அதை சம்பாதிப்பதற்கான எந்த ஒரு ஐடியாஸும் நம்மள்கிட்ட இருக்காது. ஆனால் இந்த ஒரு திக்ரை ஓதுவதனால அல்லாஹ் தாலா மோட்டிவை ஏற்படுத்துவானா. எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதித்தால் நமக்கு செல்வம் ஹலாலான முறையில் வரும், அதிகமாக வரும் அப்படிங்கிற மோட்டிவ் எல்லாம் கொடுப்பானா. 2வது, நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் நீக்குவானா. நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அல்லது பணத்தில் நெருக்கடி இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவானா. 3வதாக, ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டை, ரிஸ்கினுடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறானா.
நமக்கு இப்போ சாப்பிடுவதற்கு கூட நம்மள்ட்ட உணவு இருக்காது. அப்படி இருந்த போதிலும் இந்த ஒரு திக்ரை ஓதுவதனால அல்லாஹாலா நாலாபுரத்திலிருந்தும் ரிசக்கினுடைய கதவை திறந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறானாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல். இந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, இது ஒரு திக்ர். இது என்ன திக்ர்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுங்க, அல்லாஹாலா உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான், உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான ரஹ்மத்தை இறக்கி தருவான் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தினந்தோறும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு திக்ர். அந்த திக்ர் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹு யா அல்லாஹு யா ரப்பி யா ரப்பி யா ரப்பி யா ஹய்யூ யா கையூம் யாதல் ஜலாலி வல் இக்ராமி அஸ்அலுக பிஸ்மிகல் அலீமில் ஆலமி அன் தர்சுக்னி ரிஸகன் வாசிஅன் ஹலாலன் தொய்யிபன் பிரஹ்மதிக யா ரஹமர் ராஹிமீன். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் நான் தமிழில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலன் கொடுத்ததை போன்று இன்னும் பெரும் பெரும் மன்னர்கள் ராஜாக்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகரித்தது போன்று உங்களுடைய வாழ்விலும் அல்லாஹ் தஆலா செல்வத்தில் பொருளாதாரத்தில் இன்னும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.